சிவமான பெருமாளும் நிலைமது உருவாகி தெளிவிலே நடந்திட்ட நாடு. நிலையான புகழ் நாட்ட கவியான இறைவன் நெற்றிக்கண் திறந்திட்ட நாடு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என நடுமொழி உரைத்திட்ட நாடு. சடையனில் தமிழ் மரபை அயோத்தி அரசோடு தமிழால் இணைத்த நாடு. ஓடிமலர் கொண்டு வரும் கிளியான அமலகிரி உயிர் பாட்டி சேர்த்திட்ட நாடு. பூ விரித்திட்ட ஓர் பொற்றிலம்பை வைத்து பூங்கோவில் கொண்ட நாடு. புலவர் பலர் இதயத்தில் உனக்கு மணி மண்டபம் போற்றி படைக்கும் நாடு. இப்பேற்பட்ட நாடு வண்டமிழ் நாடு. செந்தமிழ் நாடின் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலே. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னாலே. அப்பேற்பட்ட தமிழ் மண்ணிற்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்க நன்றியை சொல்லி விகிதம் கணிதம் வேதம் புராணம் இதிகாச நாடகம் நிருதம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் தாழ்வு நகர்மாலக்கணம் மதுரபாலனம் உச்சாரணம் வித்திவாடனம் மோகனம் வீசுகரணம் வியகரணம் ஆகாய கவனம் அவத்திய பிரயோகம் பரகாய பிரவேசம் ஆகாய பிரவேசம் மதுரசேகம் இந்திரசாலம் மகேந்திரசாலம் அக்னித்தம்பம் தலத்தம்பம் ஆயுத்தம்பம் திட்டித்தம்பம் பாக்குத்தம்பம் துக்கைத்தம்பம் கலித்தம்பம் கட்சத்தம்பம் நீதி சாஸ்திரம் சோதர சாஸ்திரம் தற்கொதாக்கம் சிற்ப சாஸ்திரம் மந்திரி சாஸ்திரம் அத்திரப்பரத்தை கயற்பரத்தை ககைப்பரத்தை ரதப்பரத்தை அசுவப்பரத்தை பூமிப்பரத்தை பைரவவாதம் சௌத்துவாதம் ரசவாதம் தாதுவாதம் என்று சொல்லக்கூடிய 64 கற்றுணர்ந்த ஆத்மீயர்களுக்கும் அசுமணி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிய மகம் பூரம் உத்திரம் அர்த்தம் சித்திரை விசாக மனசம் கேட்டை மூலம் பூரம் பூரணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள் போல அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் அந்த வள்ளி தெய்வயானி சுப்பிரமணிய சகோதராக காட்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நீங்கள் அனைவரும் புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொருள் அறிவு புறமை அறிவு நல்லொழுக்கம் முகர்ச்சி பல்லமை பகுத்தறிவு இளமை பொருள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு நீங்கள் எல்லாம் வீடோடு காலம் வாழ்க வாழ்க வளர்க என வாழ்த்தி அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் செந்தூர் வடிவேலி பழனிமலை தண்டாயுத பாணியை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். ஆகவே பன்னிரு வெளிகளில்